ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது பாசிப்பருப்பு, உளுந்து, ரவையை வச்சு செய்கிறது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது போல் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அடம்பிடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதே போல் நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் கம்மி தான். பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு சுவையில் இருக்கும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். இது நல்லா ஊறட்டும். இப்போ 3 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நல்லா பருப்போட சைஸ் எல்லாம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா டபுளாக தெரியும். இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கூட தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். இதில் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம், சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது போல் அரைச்சிக்கணும். இது போல் அரைச்சிங்கன்னா நமக்கு தோசை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது. அது போல் நம்ம எக்ஸ்ட்ரா ரவையும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப திக்காயிடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ரவையை மிக்சியில் சேர்த்தெல்லாம் அடிக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 20 நிமிஷத்துக்கு கூட ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இங்கே சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ குட்டியாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே போல் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும். கொத்தமல்லியில் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, முக்கியமாக வடைக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ரவை பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது போல் இருந்தால் நமக்கு தோசை நல்லா பன் தோசை மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும், சாஃப்டாக. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்கிற ஒரே ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் அதே போல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எலும்புச்சம்பழம் ஒரு 1/2 எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
வேறு வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. தோசை தவாவோ அல்லது நான்ஸ்டிக் பேனோ ஏதோ ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பக்கடாயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த மேல் லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸில் தோசை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அதிகமாகவும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நீங்கள் ஊற்றி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அதே போல் மெலிசாக ஊற்றினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் செஞ்சுக்கோங்க. அதே போல் ஆப்பக்கடாயில் வச்சு பன் தோசை மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ மூடி சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வெளியில் சீக்கிரமாக குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. நம்ம ஏற்கனவே நல்லா திக்காக ஊற்றிருக்கிறதுனால நல்லா வேகணும். இப்போ மறுபடியும் மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு தோசை வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 நிமிஷம் ஆகும். எண்ணெய் திக்காக ஊற்றிருக்கிறதுனால 4 நிமிஷம் ஆகும். நீங்கள் மெலிசாக ஊற்றுனீங்கன்னா 1-1.5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து இந்த சட்னி தான் இல்லை, நீங்கள் தக்காளி சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கெச்சப் வச்சு கொடுங்க அல்லது சாஸ் வச்சு கொடுங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்காக பேக் பண்ணி கொடுக்கலாம். கெச்சப் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த ரெசிபியை வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து இந்த தோசையை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பர்ஃபெக்டாக வெந்திருக்கும், அதே போல் நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ரவை இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம், வெறும் பருப்பை யூஸ் பண்ணி மட்டும் கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். அதே போல் ஆப்பக்கடாய் மாதிரி குழியான கடாயில் செஞ்சிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.